ஃபைனலி தேவா வந்துட்டார். இந்நேரம் உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்நேரம் வந்து கையில் மொபைலை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் போய் சன் டிவி யூடியூப் சேனலில் போய் கூலி படத்தோட அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோவை இந்நேரம் பார்த்துருப்பீங்க. செம வைபாக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. அதே சமயம் வந்து ஒரு சில பேர் வந்து என்னப்பா நாம் வந்து மாசாக எதிர்பார்த்தோம், இது என்ன கிளாஸாக செம மாசாக இருக்கு, ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது, இந்த ப்ரோமோலாம் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் இடம் பிடிச்சிச்சா, இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டைலில் ஒரு ப்ரோமோவா, அதுவும் ரஜினி சார் படத்தில், நம்ப முடியலையே. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு ஜானர் மேக்கிங் உள்ள ஒரு ஆளுங்க. ராவான ஒரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், பக்கா கமர்ஷியல் ஆக்டர் வந்து ரஜினி சார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ற ஒரு படத்தில் வரப்போகிற ப்ரோமோ வீடியோ செம்ம மாசால இருக்கணும், இதெல்லாம் செம்ம ஜாலியாக செம்ம வைபாக இருக்குது. அதுவும் டி ராஜேந்தர் அவர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் டிவிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் வந்து திமுக்குத்து ஜிம் சக்கா, திமுக்குத்துக்கு ஜிம் சக்கா, திமுக்குத்து ஜிம் சக்கா அப்படிங்கிற மெட்டு போட்டிருந்தார். வாயாலே போட்டிருந்தார் மனுஷன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மெட்டை அப்படியே வந்து டி ராஜேந்தர் வாய்ஸில் அனிருத் அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. கேட்கவே செம்ம வைபாக இருக்குங்க. வாவ், என்ன எனர்ஜிங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ வீடியோ நான் வந்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் ரேண்டமாக வந்து ட்விட்டரில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என் கண்ணில் வந்து ஒரு நண்பரோட ட்வீட் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருந்தாருன்னா, இங்கே வருப்பா, வழக்கம் போல் வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு டான்ஸ் பண்ணுறேன் வைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு வேலையை வந்து திரும்பவும் ரஜினி சார் வந்து பண்ணியிருக்காரு. உடனே வந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தியா 74 வயசில் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடுறாரு மனுஷன், யாரால் முடியும் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுப்பாங்க, நீ வேணால் பாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தார் ட்விட்டரில். நான் வந்து கண்கூட பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, செம்ம வைத்தறிச்சல்ல. இந்த ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் 74 வயசை வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா 74 பிறந்தநாள், 74 வயசில் இவரோட பிறந்தநாளை வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கார். ஓகேங்களா. ஆனால் இத்தனை வருஷமாக வந்து இவரோட அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த ஸ்டைலை பார்த்துக்கிட்டு, அந்த பவரை பார்த்துட்டு, அந்த கரிஸ்மாவை பார்த்துட்டு இங்கே எவ்வளோ பேர் வைத்தறிச்சலில் இருக்காங்களாம் பாரேன். ஏன்னா மற்ற நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் போடணும், ஃப்ரேமில் வந்து ஒரு மாஸ் காட்டுறதுக்கு, ஒரு துள்ளலான ஒரு மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு வைப்பை வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆட்டிடியூட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு மாஸான ஒரு எலிமெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எஃபெக்ட் போடணும் இல்லையா. எல்லா நடிகர்களும் கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக வந்துட்டு போனாலே வந்து மாஸாக இருக்கும். இது வந்து ரஜினி சாருக்கு தான் முதலாக எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பித்தது என்னன்னா, மனுஷன் வந்தாலே மாஸாக இருக்கு, சும்மா கையை வந்து சொல்லிட்டு தான் விட்றாரு, செம்ம ஸ்டைலாக இருக்கு, கை சட்டையை வந்து மடித்து தான் விட்றாரு, செம்ம கிளாஸாக இருக்கு, எப்பா டான்ஸே ஆடலைப்பா, லைட்டாக இங்கிட்டு நடந்து போய் லைட்டாக கையை இப்படி மடக்கிறாரு, கையை இப்படி வந்து சொல்கிறாரு, சொடக்கு போடுறாரு, ஸ்டைலிஷாக இருக்கப்பா. என்னப்பா அந்த நடிகர் வந்து டான்ஸ் வந்து மெனக்கெட்டு ஆடுறாரு, அரை மணி நேரமாக கை காலை ஆட்டிக்கிட்டு மூச்சு இறக்க ஆடிட்டு இருக்காரு, ஆனால் யாருமே கைத்தட்டல. ஆனால் இவர் பாருங்களேன், சும்மா லைட்டாக வந்துட்டு தான் போகிறாரு, டான்ஸ் கூட ஆடலை, லைட்டாக கையை ஆட்டுறாரு, ஆனால் கை தட்டுறாங்க, மாஸாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, கிளாஸாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது, வைபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வைத்தறிச்சல் பட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து பாசிபிள். அதில் ரஜினி சாருக்கு தான் முதன்மையான ஒரு இடம். இன்னொருத்தர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலாக நான் செம்ம மாசான ஒரு டீசரை எதிர்பார்த்தேன். செம்ம எப்படி ஃபயரான ஒரு டீசர் வரும்பா, வந்தால் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் செம்ம ஃபன்னாக செம்ம வைபான ஒரு செலிப்ரேட்டான ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் அனிருத் இவங்களோட கம்போசிங்கில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட்டான ஒரு ப்ரோமோ வீடியோ நான் எதிரே பார்க்கல. எனக்கு உண்மையிலே வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோமோ அவுட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. பட் எதிர்பார்க்காத ஒன்று, பட் நல்லா இருக்குது. அடுத்த அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஆவலை கண்டிப்பாக தூண்டி விட்டுருக்கு. இந்த படத்தோட அந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் முதல் 1000 கோடி அடிக்கிற ஒரு தமிழ் படமாக வந்து இந்த கூலி படம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ படத்தோட அவுட்புட்டு எதுவுமே வந்து ரிவீல் பண்ணாமல் ஜஸ்ட் மேன்சனில் ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதமாக ஒரு ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து காதல் மன்னன் படத்தில் தான் ஒரு மேன்சன் செட்டை நான் வந்து பார்த்தேன். அந்த படத்துக்கு பிறகு வேறு எந்த ஒரு படத்துலையுமே வந்து நான் மேன்சன் செட்டை கிராண்டாக நான் பார்க்கவே இல்லை. காதல் மன்னன் படத்தில் இடம் பிடிச்ச அந்த மேன்சன் சாங் இருக்குல்ல, இப்போவும் நம்ம வந்து போய் பார்த்தோம்னா எனக்கு உண்மையிலே வந்து செம்மையாக பிடிக்கும். MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து செம்மையாக பாடியிருப்பார், செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு மேன்சன் செட்டில் ரஜினி சாரோட கூலி படம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சில நியூஸ் பேப்பர்லாம் படித்து பார்த்தேன். பட் ஆனால் வந்து நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நம்புகிறேன். ரொம்ப கிராண்டான ஒரு மேன்சன் செட்டு தான் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வேறு மாதிரி ஒரு கூலி படமாக தான் இந்த கூலி படம் இருக்க போகுதுன்னு தெளிவாகவே தெரியுது. எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் வந்து இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ வீடியோவில் தெளிவாகவே இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் வந்து லைட்டாக சொல்லி விட்டு போயிருக்காரு. ஸோ ஐடியாலஜியாக பார்க்குறப்ப இந்த கூலி படம் வேறு ஒரு ஜானரில் தான் இருக்க போகுது. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி படம் தனித்துவமான ஒரு படைப்பாக தான் இருக்கும். இவர் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன். ஸ்டாண்டலோன் மூவி தான் கூலி. எல்சியூவில் இந்த படம் வரப்போகிறதே இல்லை. ஆனால் எல்சியூவில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த கூலி படம் இன்னொரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணலாம், யாருக்கு தெரியும். அதே சமயம் அமீர் கான் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை யாருமே மறந்துடாதீங்க. ஸோ அமீர் கான் அவர்கள், ரஜினி சார், இவங்க 2 பேருமே வந்து ஒரே ஃப்ரேமில் வந்து வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து இவங்க 2 பேருமே வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில், கோலிவுட் இண்டஸ்ட்ரியில், ஏன் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து பலரும் பேசப்படுற ஒரு விஷயம் அமீர் கான் ரஜினிகாந்த் இந்த காம்போ திரும்பவும் நிகழப்போகுது. அந்த நிகழ்வை வந்து உருவாக்குனது கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜுங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுற விதமாக வந்து இந்த ப்ரோமோ வீடியோ அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ நண்பர்களே, இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டு சும்மா தீயாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து அரச புரசலாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. ரஜினி சாருக்கு வந்து 70+ வயசாகுது. ஸோ இந்த வயசில் இந்த அளவுக்கு வந்து மெனக்கடணுமா, இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, இந்த அளவுக்கு வந்து டெடிக்கேஷனாக வந்து ஒவ்வொரு படத்தோட கேரக்டர்லேயும் வந்து வேலை செய்யணுமா அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து விருப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்தில் வந்து அடிமையாக இருப்பாங்க. ஆனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது இவரோட அடிக்ட்டு. கேமரா முன்னாடி இவர் போய் நின்னாலே அந்த இடத்துல நம்மளால் வேற ஒரு ரஜினி சாரை பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம்ல ப்ரோமோ வீடியோவில், இந்த ரஜினி சாரை நாம்
அசால்ட்டாக பார்க்க முடியும். ஆனால் கேமரா முன்னாடி இல்லாமல் பின்னாடி வேற ஒரு ரஜினி சாரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கேமரா தான் இவரோட டானிக், கேமரா தான் இவரோட எனர்ஜி, கேமரா தாங்க இவருக்கு எல்லாமே. இந்த கேமரா இல்லைன்னா ரஜினி சாருங்கிற உன்னதமான ஒரு மனிதனை இந்த உலகம் பார்த்துருக்காதுங்க. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். மனசில் பட்டதை ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கமெண்டை நான் படித்து பார்த்துட்டு உங்களோட விருப்பத்தை நான் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.